ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். காலை 10 மணி வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி திதி. இன்று ஏகாதசி விரதம். இன்றைய யோகம் அவ்வளவு சரியானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி சிம்ம ராசிக்கு காலை 10 மணி வரை சந்திராஷ்டமம், பின்பு 10 மணிக்கு மேல் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. காலை 10 மணிக்கு மேல் சந்திரன் மேஷ ராசிக்கு பிரவேசனம் செய்கிறார். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும், சற்று பிரச்சனைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். காலை வரை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். காலை 10 மணிக்கு மேல் உங்களது ராசியில் சந்திரன் பிரவேசிக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள குரு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து இருப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழி நன்மைகள் உண்டாகும். திடீர் ஆதாயம் அரசு வழி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். திடீர் பயணங்களும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வெற்றிகரமாகவும் இருக்கும். தனவரவு அதிகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். எனினும் சற்று எதற்கோ மனத்தடுமாற்றம் கொள்வீர்கள். தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசியில் சந்திரன் 10 மணிக்கு மேல் இணைவதால் சில மனத்தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். திடீரென்று முடிவெடுக்க சற்றே தடுமாற்றம் கொள்வீர்கள். எனினும் சிறந்த முறையில் முடிவெடுத்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் முன்னேறுவீர்கள். புது முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். திடீர் அலைச்சலும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமைப்படும் விதம் உண்டாகும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பெரியவர்களால் உண்டாகும். எனினும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாள் சிறப்பானதாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒரு சிலர் வெளியூர் சென்று வேலை பார்க்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வரும் யோகமும் உண்டாகும். திடீர் பணச்செலவுகள், குடும்பத்தில் சுப செலவுகள், பணச்செலவுகள் வந்து சேரும். வீண் விரய செலவுகளும் உண்டாகும். எதையும் சாதிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். இன்று நீங்கள் சற்றே மனமகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். மனைவி கணவன் உறவு முறை அன்பாகவும் ஆரோக்கியபரமாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குரு, ராசிக்கு விரயஸ்தானத்தில் காலை 10 மணிக்கு மேல் சந்திரன் பிரவேசிக்கிறார். திடீர் செலவுகளால் திக்குமுக்காடி போவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வரவிற்கு மேல் செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். வீட்டில் மனைவியோ கணவனோ அல்லது பிள்ளைகளோ பெரியவர்களோ உங்களுக்கு பெரிதாக செலவுகள் வைப்பார்கள். நீங்கள் வாங்கி கொடுத்துதான் ஆக வேண்டும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் வந்து சேரும். அதனால் சற்று கவலையும் உங்களுக்கு உண்டாகும். எனினும் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். சகோதரர்களால் நீங்கள் விரோதம் வைத்திருப்பது மாறி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களது
குடும்பத்தில் சகோதரர் வெளிநாடு அல்லது வெளியூரில் வேலைக்கு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஒப்பந்தமும் செய்வீர்கள். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் இருப்பதால் பூமி சம்பந்தமான வழக்குகள் யாவும் வெற்றிகரமாக இருக்கும். வழக்கு சம்பந்தமான சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான பலனை அளிக்கும். சிறு சிறு கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றிகரமாகவும் சிலதெல்லாம் தள்ளி போகும் விதமாகவே இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நிலையை தரும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன். எதிர்பார்த்தபடி தந்தையின் சொத்து உங்களுக்கு கைவரும் விதமாகவே இருக்கும். தந்தையால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி பூமி சம்பந்தமான இடபாடுகள் வெற்றி பெற்று தந்தை உங்களுக்கு தானாகவே பூமியை தரும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தந்தை வழி ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தந்தையருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். எனினும் தந்தையிடம் உள்ள பணம் பொருள் உங்களிடம் வந்து சேரும் யோகமும் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி. அரசு சம்பந்தமான வேலையில் இருந்து வந்த தர்க்கங்கள் அகலும். அரசு வழி உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான பலனை அளிக்கும். தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை மாறும். மனதில் ஏற்பட்ட காயங்கள் மாறும். விரோதிகள் உங்களிடம் சரணடைவார்கள். நண்பர்களால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே ஒற்றுமை உருவாகும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். எதிர்பார்த்த பணம் உங்களது கைக்கு வரும். நீண்ட நாள் கடத்தை நிறைவேற்றும் விதமாக வாங்கினவர்களுக்கு கொடுக்கும் விதமாக இன்று உங்களுக்கு தனபரமான நேட்டம் உண்டாகும். திடீர் தொழிலில் வளர்ச்சியும் புதிய கூட்டு தொழிலில் முயற்சியால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். கூட்டுத் தொழில் சாதகமான வளர்ச்சியை தரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் ஆதாயமும் உண்டாகும். பெண்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மனைவி மூலமாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். தூர பயணங்கள் சாதகமான பலனை தரும். திடீர் சொத்துக்கள் கைவரும் யோகமும் வந்து சேரும். நினைத்தபடி நினைத்த காரியம் நடக்கும். எண்ணியது நிறைவேறும் நாளாக இருப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படும் வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழலை தரும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதால் உங்களுக்கு பெரியவர்களால் திருமண நிச்சயம் நடத்தப்படும். ஒரு சிலருக்கு பேசி முடித்த திருமணம் தடைப்படும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு சுப தேதி குறிக்கப்படும் யோகமும் உண்டாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். தொழிலில் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அத்துடன் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். ஆனால் காலை 10 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிப்பதால் பூமி சம்பந்தமான தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் மாறிவிடும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். தொழிலில் இரும்பு சம்பந்தமான தொழில், கட்டட சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். திடீர் ஆதாயம் உண்டு. திடீர் பண உதவி கிடைக்கும். கடன் தொகை சற்றே அதிகமாக கூடும் வாய்ப்பும் உருவாகும். அதனால் உங்களுக்கு சில தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. எனினும் எதிர்பாராத உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் ஆதாயம் உங்களுக்கு உண்டு.
4ஆம் இடத்தில் கேது. தாயார் வழி சில பிரச்சனைகள் ஏற்படும். தாயாரின் உடல் நலனின் அக்கறை தேவை. அவருக்காக மருத்துவ செலவுகள், வீண் விரய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். உறவினர் வருகை உங்களுக்கு சற்று மனக்கலக்கமாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். பூமி சம்பந்தமாக, பண சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, கட்டட தொழில் சம்பந்தமாக, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். கல்வி உதவித்தொகை வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். அதற்காக உதவியும் அவர்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெண்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். இந்த ராசியில் உள்ள பெண்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது வெளியூர் வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் ஆதாயங்களும் விலையுயர்ந்த பொருள்களும் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாவதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்தாலும் அவையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். மாமன் உறவு முறையில் இருந்து வந்த கலகங்கள் மாறி தாய்மாமன் வழி உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியாகும். ஒரு சிலர் கடல் கடந்து பயணம் செய்யும் யோகமும் உண்டாகும். தொழிலுக்காக வெளியூர் அலைச்சலும் உண்டாகும். பண விரயமும் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கும். வாங்கின கடனை திரும்ப அடைப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பொருளாதாரம் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். நினைத்த இடத்திற்கு மாற்றம் வாங்கி செல்லும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் ஓய்வு பெறும் சூழலும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு சிலர் திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி லாபம் உருவாகும் வாய்ப்பும் வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனைவிக்காக நினைத்த பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மற்றும் இனிய பயணமும் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சியில் பொருளாதார நிலை நன்றாக இருப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் இன்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் ராகுவுடன் இருக்கிறார். எதிர்பார்த்தபடி நீங்கள் எதிர்பார்த்த நபரிடமிருந்து உங்களுக்கு இன்று தனவரவு உண்டாகும். பெரிய பதவிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. திடீர் இடம் மாற்றம் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். இன்று நீங்கள் அமைதியாக இருந்து காரியத்தில் முன்னேற்றம் செய்யும் அளவிற்கு யோசனை செய்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். உங்களது ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதால் உங்களுக்கு தந்தை வழியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதுடன் தந்தையின் உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். தந்தைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வரும். பூமி சம்பந்தமான தொடர்பில் இருந்து வந்த வழக்குகள் வெற்றி பெறும். அலுவலக பணிகள் சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்தபடி இன்று உங்களுக்கு
தனவரவு பொருளாதாரம் அதிகமாகவே இருக்கும். எண்ணியது நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் எல்லாம் இன்று மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். அவர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை கிடைப்பது மட்டுமல்லாமல் கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பும் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பயணத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 10 மணிக்கு மேல் 10ஆம் இடத்திற்கு வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகவும் அருமையாகவே இருக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் மாறிவிடும். பூமி சம்பந்தமான தொழில்கள் யாவும் வெற்றி பெறும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்து விதமான நன்மைகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, 2 நாளாக நீங்கள் பட்ட துயரத்திற்கு இன்று உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாளாகவே இருக்கும். 2 நாளாக மனக்குழப்பங்கள், மன அதிர்ச்சி, வீட்டு நிலைமை சீராக இருக்காமல் சற்று தடுமாற்றத்துடன் இருந்து வந்திருக்கும். கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, நண்பர்களுடன் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளில் உழன்று தவித்து எப்படியோ நீங்கள் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இன்று உங்களுக்கு மாறப்போவதால் இன்று நீங்கள் காலை 10 மணிக்கு மேல் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். உங்களது ராசிநாதன் சூரியன் புதனுடன் இணைந்து இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மேலதிகாரிகளால் அல்லது அரசு வழி ஆதாயம் உண்டு. மேலதிகாரிகளின் பாராட்டை பரிசையும் பெறுவீர்கள். திடீர் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். உங்களது கணவனுக்கு திடீர் என்று சம்பள உயர்வோ அல்லது வேலை மாற்றமோ அல்லது திடீர் வருமானமோ, திடீர் தொழிலில் முன்னேற்றம் அல்லது இடமாற்றம், இது போன்ற ஏதாவது ஒரு நன்மையான காரியம். பெண்கள் என்றால் கணவன், ஆண்கள் என்றால் மனைவி. இவர்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றம், தொழில் மாற்றம் மற்றும் பிற வசதி வாய்ப்புகள், பொருளாதார நிலை உயர்வு, இது போன்ற நன்மைகளெல்லாம் இன்று நடக்கும் விதமாகவே இருக்கும். 2 நாளாக இருந்து வந்த சந்திராஷ்டமம் இன்று காலை 10 மணிக்கு மேல் மாறப்போவதால் 10 மணிக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான சூழல் உருவாக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். 2 நாளாக ஏற்பட்ட தொல்லைகளுக்கு விடை காண்பீர்கள். புது முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருந்ததால் 2 நாட்களாக நீங்கள் சற்று துயரத்துடன் இருந்திருப்பீர்கள். இன்று காலை 10 மணிக்கு உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிப்பதால் தந்தையாருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தந்தையாருக்கு உடலில் சில பிரச்சனைகள் இருப்பதால் அதற்காக மருத்துவ செலவு உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சற்று மனத்துயரம் உண்டாகும். தொழிலில் நல்ல வெற்றியும் வாய்ப்பும், புதிய முயற்சிகள் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பயணங்களும் வெற்றியாகவே இருக்கும். பொருளாதார நிலை உயரும். பூமி சம்பந்தமான தொழிலிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உள்ளதால் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக இல்லை. காலை 10 மணி வரை இருந்து வந்த மகிழ்ச்சி உங்களுக்கு 10 மணிக்கு மேல் மாறப்போகிறது. இன்று காலை 10 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கு 3இல் சூரியனுடன் புதன் உள்ளதால்
சற்றே இடமாற்றம் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும். ஒரு சிலருக்கு வீட்டிலிருந்து வெளியேறும் சூழல் உருவாகும். உங்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டிற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ செல்லும் சூழ்நிலை உருவாகும். சகோதர கலகம் சற்று அதிகமாகவே இருப்பதால் நீங்கள் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதால் சற்று தலைவலிகள், மனக்குழப்பங்கள் இவை வராமல் பார்த்து கொள்ளவும். வீட்டில் பெண்களால் சற்று பாதிப்பு அடைவீர்கள். பெண்கள் என்றால் ஆண்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் வந்து போகும். பெரியவர்களால் சற்று தொல்லைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழி சற்று சிரமங்கள் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். காலை 10 மணிக்கு மேல் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். பண விஷயத்தில் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். தேவையில்லாத கவலைகளும் மனக்குழப்பங்களும் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். எனினும் 2 நாட்கள் நீங்கள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. அதற்காக வெளியூர் செல்லாமல் இருக்க வேண்டாம். தேவையென்றால் செல்லவும். சில பொருள்களை மறந்து வைத்துவிட்டு செல்லும் சூழல் இருப்பதால் கவனமாக எடுத்து செல்ல வேண்டிய நிலை உருவாகும். சமயத்தில் மணிப்பிரைஸை மறந்து வைத்து போவதோ, செல்போனை வைத்துவிட்டு போவதோ, முக்கியமான ஃபைல்களை மறந்து வைத்துவிட்டு அங்கு செல்லும் இடத்திற்கு சென்று திரும்ப செல்லும் சூழலும் உருவாகும். மனைவியால் சற்று குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். கணவனாலும் பெண்கள் என்றால் கணவனால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காக சேமித்து வைத்த பணம் கரையும் சூழலும் ஏற்படும். திடீரென்று ஏற்பாடு செய்திருந்த தொழில் அல்லது ஒப்பந்தங்கள் சற்று தடுமாற்றம் கொள்ளும் சூழலாகவே இருக்கும். இன்றையதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பம் குறிக்கப்படும். திடீரென்று அயல் நாட்டு உறவு முறையில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் மேன்மை கொள்வீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக குடும்பத்திலிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். பயணத்தால் ஆதாயம் பெறுவீர்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியம் என்று நிறைவேறும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றம் மாறி இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் தொழிலில் பெரிய பதவி வகிக்கும் யோகமும் வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு மாற்றல் உருவாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் காலை 10 மணிக்கு மேல் சந்திரன் பிரவேசிப்பதால் திடீர் திருமண ஒப்பந்தம் கைகூடும். திருமண செலவுகள் வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று தடுமாற்றம் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத மனக்கலக்கம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தவறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். தந்தையால் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தந்தைக்காக பணச்செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய சூழலும் தந்தைக்கு உண்டாகும். தந்தை வழி உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஒரு சிலர் வெளியூரிலிருந்து தனது குடும்பத்திற்கு திரும்ப வரும் சூழலும் வந்து சேரும். ஒரு சிலர் வீட்டிலிருந்து அயல்நாடு சென்று பொருளீட்ட செல்வார்கள். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து தன உதவி கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதால் பயணங்களில் வெற்றியும் நன்மையும் உண்டாகும். பயணங்கள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பாரா விதமாக நண்பரையோ நண்பியோ சந்திப்பீர்கள். அதனால் புதிய
ஒப்பந்தம் கைகூடும். புதிய தேதி திருமணத்திற்காக குறிக்கும். யோகமும் வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். திடீர் பயணம் மேற்கொள்வதால் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் தடங்கலின்றியும் நடப்பதால் மனதிற்கு இன்று இனிப்பான நாளாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். 8ஆம் இடத்தில் செவ்வாய். சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் விதமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று சாதகமான பலனை அளிக்கும். எதையும் தடுமாற்றமின்றி முன்னேறுவீர்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு விதமான பயம் உங்களுக்கு எப்பொழுதுமே அலட்டிக்கொண்டே இருக்கும். எதிலும் பய உணர்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிலும் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். எனினும் ஒரு சிலர் தைரியமாக முன்னேறுவீர்கள். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் விதமாகவே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நினைத்த நபர் உங்களை தேடி வருவார். திடீர் ஆதாயம் உண்டாகும். தனவரவு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் பிள்ளைக்கோ அல்லது மகளுக்கோ திருமண தேதி நிச்சயிக்கப்படும். திடீர் சுபசெய்தி வந்து சேரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் உள்ளதால் திடீர் குழப்பங்கள் ஏற்படும். எதையும் செய்ய யோசனை உருவாகும். எதை செய்வது, என்ன செய்தால் இது நடக்கும் என்று அடுத்தவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும் சூழலும் உருவாகும். தனியாக முயற்சி எடுக்க திணறுவீர்கள். எதிலும் சற்று பதட்டம் உண்டாகும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வெகு தூர பயணத்தால் உடல் களைப்பு, சோர்வு உண்டாகும். எனினும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. திடீர் தொழில் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் வருமானமும் அதிகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு சுப தேதி நிச்சயிக்கப்படும். நீண்ட நாள் காத்திருப்பு இனிப்பான செய்தியாக மாறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த சொத்து தர்க்கம் தீர்ந்து கேஸ் வழக்குகள் வெற்றியாகி பூர்வீக சொத்து உங்களது கைக்கு வரும் சூழலும் உருவாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களை நாடி வருவார்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதால் உங்களிடம் கலகம் செய்து சென்ற சகோதரன் உங்களிடம் திரும்பி வரும் யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் புது செய்தி உங்களை மனதை வலிக்கச் செய்யும். அதனால் சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதால் கவனமுடன் இருந்து கொள்ளவும். திடீரென்று விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே வரும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். அதனால் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 10 மணிக்கு மேல் 4ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டு. பூமி சொத்து கைவரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் தொழிலும் நன்றாகவே இருக்கும். திடீர் பண உதவி கிடைக்கும். திடீர் பொருளாதார நிலை உயரும். செல்வாக்கு உயரும் நாளாகவே இருக்கும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த விதமாக எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடனும் திறமையுடனும் முயற்சி செய்து இன்று முடிப்பீர்கள். அதனால் பாராட்டு பெறுவீர்கள். இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதால் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். என்ன செய்தால் இதை பெறலாம் என்று தேவையில்லாத யோசனை உங்களுக்கு வரும். எதையும் சற்று தள்ளி போடுவீர்கள். மந்தமான நிலை உருவாகும். அதையும் தரணம் செய்து நீங்கள் முன்னேறுவீர்கள்.
அதனால் தொழிலில் ஏற்பட்ட நட்டம் மாறும். திடீர் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவியுடன் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வதால் மனம் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத கவலைகளால் மனம் நொந்து தவிக்கும் உங்களுக்கு அந்த கவலை தீரும் விதமாக இன்று செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரும். தொழில் நஷ்டம் விலகும். தொழிலுக்காக எடுத்த கடன் உங்களுக்கு தீர்க்கும் அளவிற்கு திடீர் தனவரவு வந்து சேரும். ஒரு சிலர் வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலர் பிற மாநிலங்களுக்கு வேலைக்காக செல்லும் யோகமும் வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு இன்று சிறந்த நாளாகவே இருக்கும். மந்தகதியாக இருந்து வந்த நிலையெல்லாம் சற்று மாறும். எனினும் சற்று சுறுசுறுப்பாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ஆரோக்கிய விஷயமாக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். கட்டட சம்பந்தமான தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவி உறவில் அன்பு மேலோங்கும். சிறு சிறு கலகங்கள் வந்து மறையும். எனினும் இன்று விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். கூடவே ராகுவும் உள்ளார். 2 நாளாக தலைவலி மற்றும் சில பிரச்சனைகளால் மன உளைச்சல் கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்று காலை 10 மணிக்கு மேல் சந்திரன் உங்களது ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். குடும்பத்தில் சில கலகங்களும் பிரச்சனைகளும் மின்னி மறையும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வர வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு தூர இடத்திலிருந்து செய்திகள் வரும். பணம் விரயமாகும் சூழலும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவியால் பண விரயமாகும். விலையுயர்ந்த பொருள்கள் உங்களை தேடி வரும். பரிசு பொருள்கள் உங்களை தேடி வரும். ஒரு சில காரணத்துக்காக உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சிகள் வெற்றி பெறச் செய்வீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். இன்று சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். சில பிரச்சனைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். உடல் உபாதைகள் சற்று மன வருத்தத்தை தரும். எதிர்பாரா விதமாக நெருங்கிய நண்பரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த எண்ணம் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ வெளிநாடு செல்லும் யோகம் உருவாகும். பிள்ளைகள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் ஆதாயம் வந்து சேரும். புதிய தொழிலில் வெற்றி உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஆதாயம் மிகுதியாகும். அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து குடும்பத்திற்கு வந்து சேருவார். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உணவு சம்பந்தமான தொழில்களில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழில்களில் இன்று ஆதாயமும் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். புதிய பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இன்றைய செயல் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் கடன் தொல்லை உங்களை அலட்டும். அதை நிவர்த்தி செய்ய வேறு கடன் வாங்கி அதை நிவர்த்தி செய்வீர்கள். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகவும் இருக்கும். சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்மறையும். மூத்த பிள்ளை வழி மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த
செய்தி உங்களுக்கு வந்து சேருவதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆலய திருப்பணிகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். நீண்ட தூர பயணத்தால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். திடீர் தனவரவும் உண்டாகும். ஒரு சில பெண்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், உயர் பதவி கிடைக்கும். ஒரு சிலர் புது வீடு கட்டி பழைய வீட்டை விட்டு புது வீட்டிற்கு செல்லும் யோகமும் வந்து சேரும். தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலர் காதலித்து வீட்டை விட்டு கிளம்பி செல்லும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் சொந்த நாட்டிற்கு மாற்றல் வாங்கி வரும் யோகமும் உண்டாகும். என்று நீங்கள் எதிர்பார்த்த யாவும் இன்று நன்மையாகவே நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.